ரொம்ப பசிக்குது. பசிச்சா என்ன தின்னு? രാത്രി കഞ്ചി വെച്ച് തരേ. എന്തിനാ മീന കുഴന്തകളുടെ കള്ളം പറയുന്നത്? വീട്ടിൽ ഒരു മണി അരിശു പോലും ഇല്ലല്ലോ. എങ്കിയാவது പോയി കടം വാങ്ങിട്ട് വരേ. എല്ലായിടത്തിലും കടം വാങ്ങിയാச்சு. ഇനിമേ யாரு കൊടുக்க போறா? അച്ഛാ ചേച്ചി. അച്ഛാ കാച്ചൽ നെരുപ്പാ കുതിക്കുது. ചെന്നി വന്നിട്ടാ செத்து போய்டுவா. போகட்டும் சாகட்டும். ദൈവമേ ഞാൻ എന്ത് ചെയ്യും? இந்த பாழா போன டிவி இன்னும் என்ன கொண்டு போக மாட்டேங்கிறதம்மா. இந்த பாவி இன்னும் எதுக்காம உயிரோட இருக்கணும்? அச்சா கவலைப்படாதீங்க, நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஏய் மீனா, என் பணத்தை இன்னைக்கு திருப்பி தரதா சொன்னியே, என்னாச்சு? இன்னும் ஒரு வாரத்துல கொடுத்துறேன். வாரம் இதே தான் சொல்லிட்டு இருக்க. எப்படியாவது கொடுத்துறேன். எப்படி கொடுப்ப? கொடுக்கறது வேண்டா என்ன இருக்கு? வாங்க மாதவன் சார். மீனா, நான் சொல்றத கேளு. நீ மெட்ராஸுக்கு போ. உன் கஷ்டமும் தீந்துடும், என் கடனும் அடைஞ்சிடும். உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் மெட்ராஸ்ல போய் எவ்வளவு சௌரியமா இருக்காங்க தெரியுமா? தெரியும். நீங்க மெட்ராஸ்க்கு அனுப்பி வைக்கிற பொண்ணுங்க அங்க என்ன வேலை பாக்குறாங்க, எப்படி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அது வேண்டாம். குடிக்க கஞ்சி இல்லைனாலும் கொழுப்ப பாரு. அடுத்த வாரம் என் பணம் திரும்பி வரல, நான் ரொம்ப பொல்லாதவனா மாறிடுவேன். மாதவன் சார். மீனா, உன் நன்மைக்காக சொல்றேன். இன்னும் 2 நாள்ல அந்த பார்ட்டி இங்க வர்றாங்க. அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவுக்கு வா. மீனா, அந்த ஆள் சொல்றபடி மெட்ராஸுக்கு போய் அந்த வேலையை பாரும்மா. வேண்டாப்பா, அது ரொம்ப பயங்கரம். அப்படி என்ன வேலைம்மா? பெத்த தகப்பன் கிட்ட ஒரு பொண்ணு சொல்லக்கூடியது இல்லப்பா. அச்சா, ராமு துபாயில இருந்து வந்துட்டாருனா நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும். ராமுன்னு தினமும் நீதான் சொல்லிட்டு இருக்கிய தவிர அவன் வந்த பாடில்ல. அப்படியே வந்தாலும் அவன் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீத்துருவான்னு என்னம்மா நிச்சயம்? அவனை மறந்துடுமோளே? இல்ல அச்சா, அவர் பணத்தோட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு போயிருக்காரு. கூடிய சீக்கிரத்துல நிச்சயமா வந்துருவாரு. டெலிகிராம். மீனா, என்னம்மா? என் ராமு கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரா? யாரும் எதுவும் கடன் தர மாட்டேங்கிறாங்க, வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னே புரியல. சேச்சி. എന്താ മോനെ? ചേച്ചി എന്താടാ? ചേച്ചി எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது மருந்து வாங்கி கொடுக்கலன்னா உன் தம்பி பிழைக்க மாட்டாமா. சேச்சி நான் செத்துடுவேன். இல்லடா, இந்த அக்கா உன்னை சாக விட மாட்டேன். நிச்சயமா உன்னை சாக விட மாட்டேன். உயிரை காப்பாற்ற முடியாத அந்த பாழா போன மானம் இருந்தேன்ன, இல்லாம போன என்ன? ஏழைக்கு மானம் வேண்டாம், ஏழைக்கு மானம் வேண்டாம். எந்த தம்பியோட உயிரை காப்பாத்த என் கற்ப வேலை பேசி அட்வான்ஸ் வாங்கினேனோ அந்த தம்பி என்ன விட்டு போயிட்டா. என் கற்பு என்ன விட்டு போயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் சார், அன்னைக்கு இந்த புரோக்கர் மூலமா நான் விக்கி கிட்ட வராம நேரா உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தா என் குடும்பத்தை நீங்க காப்பாத்திருப்பீங்களா? கெட்டவளை கைது செய்யறதுக்கு சட்டம் இருக்குதே தவிர அந்த சட்டத்தால பட்டினியை போக்க முடியுமா? நோயை குணப்படுத்த முடியுமா? மானத்தை விட பசி பெருசான்னு கேட்டீங்களே, இப்ப சொல்லுங்க, பசியை விட மானம் பெருசா? வயிற்றுக்கு சோறு போட வழிய காணும்,
வாய் கிழிய பேசுறீங்களே. மானம் கற்பு மண்ணாங்கட்டி. I'm sorry. Extremely sorry. நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக உங்க சரீரத்தை வித்து சம்பாதிக்கிறீங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. தப்பு சார். எந்த பொண்ணுமே விரும்பி வேசி ஆகுறது இல்லை. விதி அவளை அப்படி ஆக்கிடுது. எங்க மாதிரி பொண்ணுங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கண்ணீர் கதை இருக்கு. கவலைப்படாதீங்க. அபலைகள் இல்லத்துல நீங்க எல்லாரும் தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி சார். ஜனா கொலை செய்யப்பட்டதுக்கு என்ன காரணம்? விக்கிக்கும் ஜனாவுக்கும் விரோதம் உண்டா? தெரியாது சார். விக்கிக்கு வேற ஏதாவது அட்ரஸ் இருக்கா? அது உங்க யாருக்கா தெரியுமா? எங்க அட்ரஸ் எங்களுக்கு தெரியாது சார். ஒருவேளை அவன் பீச் ரெஸ்டாரண்ட்ல இருந்தாலும் இருக்கலாம். 2-3 தடவை என்ன அங்க கூட்டிட்டு போயிருக்கான். பீச் ரெஸ்டாரண்டா? அது ஓனர் மிஸ்டர் துரைராஜ் இல்ல? மிஸ்டர் துரைராஜ். இந்த பிம்பு கூட்டத்துக்கே அவன் தான் தலைவன். ஐயோ, இந்த நாட்டுல எதுக்குத்தான் தலைவன் இல்ல?